தமிழே, என்னை ஈன்றெடுத்த தாயே, வணக்கம். ஒன்றாய் பிறந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், ஒன்றாய் உறங்கினோம், ஒன்றாய் சாப்பிட்டோம், ஒன்றாய் உருண்டு பிறன்றோம், ஒன்றாய் ஓடினோம், ஒன்றாய் அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தோம், ஒன்றாய் சந்தோஷங்களையும் அனுபவித்தோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அதில் 3 பங்காக பிரித்து சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படி எல்லாம் ஒன்றா இருந்து நம்ம அப்பா அம்மா அன்னைக்கின்னு பார்த்து ஒரு கடையில் ஒரு சின்ன பொருளை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனக்கு மட்டும் இவ்வளோ கொடுத்தீங்க, அவனுக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன அன்பு பரிமாற்றம் எல்லாம் இளம் வயதில் அனுபவித்திருப்போம். 30 வயது கடந்த பிறகு இள வயது பருவத்தில் அனுபவித்த அனைத்தையும் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் வாழ்க்கை மாறிவிடுகிறது, வாழ்க்கை பாதையும் மாறிவிடுகிறது. வேலைக்காக வெகு தூரம் சென்றாலும், பக்கத்திலேயே வேலை கிடைத்து இருந்தாலும் ஒன்று மட்டும் புரியவில்லை. 30 வயது வரை அனுபவித்த அத்தனை விஷயங்களையும் மறந்து விடுகிறோம். ஏன்னா காய்ச்சல் அடிச்சதுனாங்க தொட்டு பார்ப்போம். டே காய்ச்சல் அடிக்குதாடா, அக்கா உனக்கு காய்ச்சல் அடிக்குதா அக்கா, பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குருவோம். எங்கள் அக்காவுக்கு காய்ச்சல், எங்கள் அண்ணனுக்கு காய்ச்சல், தம்பிக்கு காய்ச்சல், தங்கச்சிக்கு காய்ச்சல், முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட போனால் அழுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று வளாத வலிக்காது அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தூரமாக எல்லாம் இருக்காங்க. சரி, எப்படியாவது பேசிடலான்னு பார்த்தா கூட பேச முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கு. இப்போ தூரமாய் சென்றாலும் ஏதோ மனதின் ஓரமாய் அந்த நினைவுகள் வந்து வந்து போகிறது. நாம் சிறு வயதில் எப்படி வளர்ந்தோம் என்று எண்ணி பார்க்கையில் சற்று யோசித்து பாருங்கள். உறவு என்பது துளைத்து விடுவதற்காக அல்ல. தூரமாய் சென்றாலும் நாம் அவர்களை துரத்தி சென்று பாசமாய் அழைத்து வர வேண்டும். யாரையும் இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் அன்பு ஒன்று மட்டுமே இந்த உலகில் நிலையானது. நேரம் இல்லாமல் இருக்கலாம் பேசுவதற்கு. நேரத்திற்கும் தூரத்திற்கும் தொடர்பு இல்லைங்க. நாம் நினைத்தால் பேசிவிடலாம். ஆனால் பேசாமலே இருந்து விட்டால் நினைத்து கொண்டே இருக்க தோன்றும். அந்த கடந்த காலங்களை, வாழ்க்கை எப்படி ஒரு மனுஷனை மாற்றுது பார்த்தீங்களா? ஒரு தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய இளம் வயது பருவத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்து அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் வரும் பொழுது அவர்களால் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியவில்லை. தன் அண்ணனோடு, அக்காவோடு, தம்பியோடு, தங்கையோடு சேர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து உணவு உண்ண கூட நேரம் கிடைப்பதில்லை. இல்லை, காலம் ஒத்துழைப்பதில்லை. அவர்கள் மனதில் என்ன அதிகபட்ச சந்தோஷம் இருந்துவிடும். ஒவ்வொரு நேரமும் என்றாவது ஒரு நாள் நாம் ஒன்றாய் சேர்ந்து விட மாட்டோமா, என்றாவது ஒரு நாள் நாம் ஒன்றாய் இருந்து உணவருந்தி விட மாட்டோமா, என்றாவது ஒரு நாள் பழைய மாதிரி சண்டை போட்டு விளையாண்ட மாட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த வலி எதனால் வருகிறனால் பாசத்தினால் வருகிற வலி. அதற்கு ஈடு பாசம் மட்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. எங்கு வேணாலும் இருந்துட்டு போங்க, கிட்டக்க இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி. ஒரு ஃபோனை போட்டு அக்கா நல்லா இருக்கியா, தம்பி நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கியா, தங்கச்சி நல்லா இருக்கியா இப்படி கேட்கறதுல குறைஞ்சி போகிறோமா? ஆனால் உண்மையாக அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்களை யோசித்து கொண்டே தன் வாழ்க்கையில் பல நாட்களை இழந்து கொண்டிருக்கிறார் என்பதை பிறர் பல நேரங்களில் உணர்வதில்லை. தயவு செய்து ஒன்றை மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உறவுகளுக்கு மதிப்பளியுங்கள். சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். வாழ்க்கையில் நாம் எதை சாதித்தாலும் நிறைய இழந்து விடுகிறோம். உங்கள் அன்பையும் பாசத்தையும் இழந்து விடாதீர்கள். மீண்டும் அதை சேர்ப்பதும் கோர்ப்பதும் மிக கடினமான ஒரு செயல் என்று கூறி இந்த நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஆசா.